பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். எந்த கடையில சொன்னாங்க? மாறன் பரோட்டா. எங்க, எந்த ஊரு? கோவில் வாசல் கழுகுமலை. அதை நோட் பண்ணி. சரி, நான் பார்க்க சொல்றேன். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல் கழுகுமலை. இப்போ சோஷியல் மீடியாவில் மாறன் பரோட்டா கடை மீம்ஸ் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. இந்த மீம்ஸை பார்த்த பலரும் யாருப்பா அந்த மாறன், அந்த பரோட்டா கடையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படையெடுத்து போய் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக A2D சேனல் நந்தா கூட மாறன் பரோட்டா கடைக்கு போயிருந்தாரு. அப்போது இந்த கடையோடைய ஓனர் மாறன் இப்போ கடையில் இல்லை, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் ரிலேட்டடாக ஏதோ விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்களா, அங்கே போயிட்டாரு அப்படின்றது போல A2D நந்தா அவரோட வீடியோவில் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு மாறன் பரோட்டா கடை. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கும் மீம்ஸில் ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு மாறன் பரோட்டா கடை அப்படி என்ன பண்ணிருச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாறன் பரோட்டா கடை அப்படின்றது தூத்துக்குடியில் இருக்கிற கழுகுமலை அப்படின்ற இடத்துல இருக்கிற முருகன் கோவிலோடைய அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பரோட்டா கடை தான் மாறன் பரோட்டா கடை. இந்த பரோட்டா கடையை மாறன் அப்படின்றவர் ரன் பண்ணிட்டு வராரு. இந்த பரோட்டா கடையை இவர் ப்ரமோட் பண்ணுறதுக்காக 2020, 21, 22, 23 இந்த சமயங்களில் அப்போ ட்ரெண்டிங்கான வீடியோஸை வச்சு மீம்ஸ் மாதிரி எடிட் பண்ணி போட்டிருந்தாரு. அந்த சமயத்தில் அந்த வீடியோஸ் எல்லாம் அவ்வளவா ரீச் கிடைக்கல. இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் கண்ணில் அந்த வீடியோஸ் எல்லாம் பட அதை எடுத்து ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா இவங்க நிறைய மீம்ஸை ஓனாக கிரியேட் பண்ணி போட அது ரொம்பவே ட்ரெண்டாக போய் இப்போ வந்துட்டு மாறன் பரோட்டா கடை ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா CSK பொடி பொடி அப்படின்ற சாங்க்கு இவர் எடிட் பண்ண வீடியோஸாக இருக்கட்டும், பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். அதுக்கப்புறமா பிகில் படத்தில் கேக்கல கோச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துற வீடியோஸாக இருக்கட்டும், பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். கேட்கல. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். அதுக்கப்புறமா ஆக்ட்ரஸ் நமிதா பண்ணியிருந்த கிஸ்கால் TMT கம்பிகளோட விளம்பரமா இருக்கட்டும், மறந்துடாதீங்க. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல் கழுகுமலை. அதுக்கப்புறமா இதில் ரொம்பவே அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரீசெண்டாக கூட சோஃபா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நிஜாம் புயல் சமயத்தில் ஒரு தம்பி நிஜாம் புயலால் எல்லாரும் பாதிக்கப்பட்டுட்டாங்க, எல்லாருக்கும் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்றது போல நிஜாம் புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிற விதமாக பேசிட்டு கடைசியாக சோஃபாலாம் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட வாங்க, நாங்கள் குறைஞ்ச விலையில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி அவங்களோட அப்பா பண்ணுற சோஃபா பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு. இது அந்த டைமில் ரொம்ப பெரிய மீம் மெட்டீரியல் ஆனது. அதுக்கப்புறமா அந்த தம்பி வேற லெவல் ரீச்சுக்கு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நிஜாம் புயலால் நிறைய மழை பெஞ்சு எல்லாருக்கும் ரொம்ப சேதம் ஏற்பட்டுருச்சு. வீட்டுக்குள்ள போயிட்டு தண்ணி சாப்பிடவே கஷ்டப்பட்டாங்க நிறைய பேருக்கு எல்லாம் நினைஞ்சு சோஃபா எல்லாம் போயிருக்கோம். நீங்க உங்களுக்கு சோஃபா வேணும்னா எங்கள்கிட்ட வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். இவரும் அதே மாதிரி தான், மனசு நிறையணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போகணும், அதனால நான் கழுகுமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கிறேன். இப்போ எனக்கு மனசு நிறைஞ்சிருச்சு, மனசு மட்டும் நிறைஞ்சா போதுமா, வயிறு நிறைய வேண்டாமா, அதுக்காக தான் நான் மாறன் பரோட்டா கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நிம்மதி வேணும்னா எங்கேயோ சுத்துறதை விட்டுட்டு முருகான நம்ம கழுகுமலை முருகன் கோவிலுக்கு வந்தேன். நிம்மதி அது ஆண்டவன் சந்நிதி. மனசு நிறைஞ்சிருக்கு, மனசு நிறைஞ்சா போதுமா, வயிறு நிறைய வேண்டாமா, அதுக்கு தான் மாறன் பரோட்டா கடைக்கு வந்திருக்கோம். வீடியோ போட்டு அவருடைய கடையை ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இது அந்த சமயத்தில் ரீச் ஆகலை. ஆனால் இப்போ வந்துட்டு வேற லெவல் ரீச் கிடைச்சி இப்போ சோஷியல் மீடியாவே ரூல் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், பரோட்டாவுக்கு மாறன் பரோட்டா கடை. ஆமாங்க, பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே.